வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். என்ன இது வீடியோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. என்ன வீடியோ அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு பர்சனை வந்து உங்களுக்கு இன்ட்ரோ பண்ண போறேன். ரொம்ப நாள் ஆச்சு இவர் நம்ம மீட் பண்ணி. ஸோ பேங்கிங்கோட ஜாமுவான்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம எஃப்எஃப்எல் சதீஷ் சார் தான் இந்த வீடியோல கூட இணைய இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இணைஞ்ச பிறகு நம்ம என்ன லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன் சார் ப்ளீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சதீஷ் சார் வந்து நம்ம ஆஃபீஸ் வந்திருக்காரு. ஐடி ஆஃபீஸ்க்கு சின்ன ஒரு கார்னர். தேங்க்யூ சார். சின்ன ஒரு கிஃப்ட் ஐடி சாப்பிடுவோம். தேங்க்யூ சார். முக்கியமான நம்மளோட கோட் பேக்கேஜ் அதை வந்து நம்ம சுகுமார் சார் பார்த்தீங்கன்னா வந்து டேரக்ட் ப்ரெசென்ட் பண்ண போறாரு. சாரி மேம். சதீஷ் சார் நம்ம ரீசெண்டாக கோகிஸ் வந்து ஒரு பேக்கேஜ் லான்ச் பண்ணியிருந்தோம். ஓகே சார். ஸோ இது ஒர்க்கு காப்பி தான் இது. ஒரு 83 கிஃப்ட்ஸ் இருக்குது. சூப்பர் ஸோ சின்ன கிஃப்ட் ஃப்ரம் கைடிங் சைட். தேங்க்யூ. பார்த்துட்டு கண்டிப்பா ஃபீட்பேக் சொல்லுங்க. கங்க்ராட்ஸ் சார். எல்லா டீம் கம்ப்ளீட்டாக கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்கள் கோர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிச்சு கிளியர் பண்ணணும். ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ பெரிய லெவலில் கண்டிப்பாக இது பூஸ்ட் ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி போய் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ மக்களே, இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போட்டில் வந்து நம்ம புக் லான்ச் பண்ணியிருக்கோம். பிகினர்ஸ்க்கான பேக்கேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ரிப்பீட்டர்ஸ்க்கான பேக்கேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து போட்டில் மார்க் டெஸ்ட் வந்து லான்ச் பண்ண போகிறோம். டிசம்பர் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளுமே 5 டெஸ்ட் போட போறீங்க. அவ்வளோ டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். எனி டைமே நீங்க வந்து டச்லயே இருக்க போறீங்க எக்ஸாம்ஸ்ல கூட. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி கோட் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி நம்ம லான்ச் பண்றோம். ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இன்டென்சிவ் ப்ராக்டிஸ்க்கான, சரிங்களா? டெய்லியுமே பாத்தீங்கன்னா வந்து நீங்க ஒரு 5 மார்க் டெஸ்ட் பிஎம்ஸ்க்கு எடுப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து 2 மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் எடுப்பீங்க. அதுதான் இந்த பேக்கேஜ். எக்ஸாக்டா எக்ஸாம் லெவல்ல இருக்கும். அது இங்க அதுதான் முக்கியம், சரியா? ஏன்னா எக்ஸாக்டா எக்ஸாம் லெவல்ல வந்து யாருமே மார்க் டெஸ்ட் கொடுக்கறது இல்ல. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டா எக்ஸாம் லெவல் 100% ரியல் எக்ஸாம் லெவல்ல வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இது பிலிம்ஸ் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம் ரெண்டுமே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண போறீங்க. அதை தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இருந்துச்சுன்னா அதுக்குமான ஒரு பேக்கேஜ் இதுல இருக்கு. அது மாதிரி இன்டர்வியூ, நீங்க மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் IBSPO பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா வந்து அதுக்கான பேக்கேஜ் இருக்கு. நீங்க நினைப்பீங்க சார் RRBPO கிளர்க்கு மட்டும்தான் சார் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை. டிசம்பர் 31 வரையும் எந்தெந்த எக்ஸாம்லாம் உங்களுக்கு வருதோ அது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வந்து நம்ம மார்க் டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கங்க தயவு செய்து, சரிங்களா? உங்களுக்கான ஷெட்யூல் சொல்லுங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போர்ட் ஃபார் பேங்க் எக்ஸாம்ஸ் இன்டென்சிவ் மார்க் டெஸ்ட் பேட்ச் ஏன் இதை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சோ அதுக்கப்புறம் தான் நம்ம ரிசர்ச்சோட ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப அக்ரெசிவாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அக்ரெசிவாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்து ஒரு வின்னராக இருந்து ஒரு டேக்கு வந்து மினிமம் 4 to 5 மார்க் டெஸ்ட் போட்டால் மட்டும்தான் அவங்களால இந்த வருஷம் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். யாரெல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணி நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான பேக்கேஜ் தான் இது. ஒன்லி ஃபார் இன்டென்சிவ் மார்க் டெஸ்ட் பேட்ச். இதுல வந்து வேக்சின் சார் சொன்ன மாதிரி டெய்லியும் மார்க் டெஸ்ட் இருக்கும் பேஸ்ட் ஆன் அப்கமிங் எக்ஸாமினேஷன். இதை தாண்டி செகண்ட் பாயிண்ட்டை போட்டிருக்கேன், கண்டினியூஸ் மானிட்டரிங் பை மென்டர்ஸ். ஒவ்வொரு மார்க் டெஸ்ட் நீங்க போட்டு முடிச்சோடனே மென்டர்ஸோட இன்புட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஃபீட்பேக் கொடுப்பாங்க. உங்களை எப்படி வந்து இம்ப்ரூவைஸ் பண்றது அப்படிங்கிறத வந்து கிளியரா டெய்லியுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஜாக்சன் சார் சொன்ன மாதிரி 100% ரியல் எக்ஸாம் லெவல். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான ஒண்ணு, இப்போ பிடிச்சிருக்க அந்த PDF வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா டிசம்பர் 31 வரைக்கும் நம்ம எந்தன்னைக்கு என்னென்ன மார்க் டெஸ்ட் கொடுக்க போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கோம். டிசம்பர் 31 அப்புறமும் இந்த எக்ஸாம் ட்ரெண்ட் ஃபுல்லா முடிகிற வரைக்கும் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் கிடைச்சிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா SBA கிளர்க் அவுட் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரியாது எப்போ அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதுக்கும் நம்ம கவர் பண்ணுறோம். பட் இந்த பர்டிகுலர் PDF வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 31 வரைக்கும் ஷெடியூல் கொடுத்துட்டோம். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் டேட் வைஸ், டே வைஸ், பட் டேக்கு 5 மார்க் டெஸ்ட் இந்த டைம் முதற்கொண்டு இங்க போட்டுட்டாங்க. டெய்லியும் இந்த டைம்ல இந்த மார்க் டெஸ்ட் அன்லாக் ஆகும். இன்கேஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் டேவும் எடுக்க முடியும். எந்த மாற்றமும் கிடையாது, கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ டெஸ்ட் இப்போ நம்ம 4 நாள் வந்து எங்கேயோ வெளியே போயிட்டேன் சார், சரியா? டெஸ்ட் எடுக்காம விட்டுட்டு வந்து அந்த 20 டெஸ்டிங் எடுத்துக்கலாம், கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எதுக்காக வந்து பர் டேக்கு 5 மார்க் டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, எங்க ரிசர்ச் டீம் இருக்காங்க, இந்த எக்ஸ்பர்ட்ஸ் டீம், அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றது வந்து 5 மார்க் டெஸ்ட் கொடுத்தே ஆகணும்.
இந்த பேட்ச் எல்லாத்துக்கான பேட்ச் இல்லை. யார் யாரெல்லாம் கண்டிப்பா இந்த வருஷம் கிராக் பண்ணி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான பேட்ச். அதாவது கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றவங்களுக்கான பேட்ச். சரியா? நீ படிக்க மாட்ட, 4 நாளைக்கு ஒரு படிக்கணும்னா வாங்காத, காசை வேஸ்ட் போட்டாங்க. சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா சார் அவங்களுக்கு வந்து சில பேர்த்துக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனா அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கறது வந்து இருக்காது, ஃபோக்கஸ்டா இருக்காது. இங்கேனா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் பார்ப்பாங்க நம்ம மென்டர்ஸ். பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா டேரக்டா மென்டர்ஸ் இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்கே கால் பண்ணி கேட்பாங்க. சோ இது தேவைப்படும் இல்லையா சார்? கண்டிப்பா மானிட்டரிங் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். சோ அதுக்கான பேட்ச் தான் இது. இதுல கரண்ட் அஃபேர்ஸும் கவர் ஆகுது, பேங்கிங் அவேர்னஸ் கவர் ஆகுதுயா, அதுவும் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் போகொண்டு இதுல கவர் பண்ணிடுறாங்க. இதுல அவங்க பார்த்தாங்க அப்படின்னா மண்டே டு சாட்டர்டே அவங்களுக்கு பேட்சஸ் இருக்கும். சண்டே எனக்கு வந்து அசஸ்மெண்ட் டெஸ்ட் மாதிரி வைக்கிறோம், அசஸ் பண்றதுக்காக பர்டிகுலர் யூசர் சார். ஸோ இதை தாண்டி நீங்க வந்து டேட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் 3rd of August ஆகும். ஸோ 3rd of August தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே வந்து ஸோ 3rd and 4th இதுக்கு முன்னாடி 2 days முன்னாடி வந்து ஒன்லி ப்ராக்டிஸிங் மெமரி பேஸ்ட் பேப்பர், அதை மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஃபார் ப்ரிலிம்ஸ். எக்ஸாம் டேட் நம்ம இங்கேயே கொடுத்துருக்கோம். இது முடிச்சோன்னா அடுத்த எக்ஸாம் RRB கற்றுருக்கோம். ஸோ அதுக்கான மார்க் டெஸ்ட்டும் இருக்கு. நீங்க கரெக்டாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இது முடிச்ச உடனே RRB நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அடுத்து RRB 2 days முன்னாடி ஒன்லி ஃபார் RRB மெமரி டெஸ்ட் மட்டும் ப்ராக்டிஸ் நம்ம கொடுக்குறோம். இதுக்கப்புறம் மெயின்ஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 29th of September. ஸோ இதுல இடையில வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் IBPS ப்ரிலிம்ஸ் இருக்கு. அதே மாதிரி IBPS மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்புறம் மெமரி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். மெயின்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் RRBPO. ஸோ RRBPO மார்க் டெஸ்ட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். சேம் 1 வாரம் IBPS கிளப்பும் இருக்கு. ஸோ அதுக்கான மார்க் டெஸ்ட்டும் இதில் கொடுத்துறோம். பியூர்லி பேஸ்ட் ஆன் அப்ளைங் எக்ஸாம்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம் பேஸ் பண்ண ஷெட்யூல் வந்து. எஸ், இப்போ செப்டம்பர்ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாம் வருது அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ண ஒரு கொடுத்தோம். பாத்தீங்க அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் இருக்கு பிஃபோர் எக்ஸாமினேஷன் IBPS PO மெயின்ஸ். இதே மாதிரி ஒவ்வொரு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி எக்ஸாம் டேட்டா பேஸ் பண்ணி கஸ்டமைஸ்டா அந்த பிளான் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபுல்லா கஸ்டமைஸ் தான் உங்களுக்கு இது கிடைச்சிருக்கு. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்களா போய் ஒவ்வொரு இடத்துலயா மார்க் டெஸ்ட் கிடைக்குமா, PDF ஃபைல் கிடைக்குமான்னு தேடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பக்காவா கஸ்டமைஸ் தான் இதை நாங்களே கொடுக்குறோம். ஆல்ரெடி நீங்க கோட் யூசரா இருந்தீங்க அப்படின்னா இது ஃப்ரீ தான், இது ஃப்ரீ. சரிங்களா? பிகினர் ஆர் ரிப்பீட்டர் பேட்ச் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா ஃப்ரீ. சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு வீடியோ கிளாஸஸோடு தேவை அப்படின்னா வந்து நீங்க கோட்டையே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னா வந்து இன்னொரு விஷயம் கேப்சூல் சொன்னாங்க. ஸோ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 5 டெஸ்ட் பர் டே அப்படிங்கறத வந்து கண்டிப்பா எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்றாங்க நான் கேட்ட ஒரு எண்ணம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு 3 to 4 ஒரு சைட்ல இருந்து மார்க் டெஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு குமுலேட்டிவா மட்டும் 70 மார்க் டெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஒரு 15 daysல அவங்க எல்லாம் 70 முடிச்சிடலாம். 5 மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா. பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லியும் 5 மார்க் டெஸ்ட் இருக்கிறதுனால அவங்க இன்னும் இன்டென்சிவா ப்ராக்டிஸ் பண்ண முடியும் மென்டர்ஸோட கைடன்ஸோட. புரியுது? இதுல அவங்க பெரிய கீ பாயிண்ட் என்ன கேட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் பிகினர்ஸ் வச்சிருங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹவு டு சால்வ் மார்க் டெஸ்ட்ங்கிறது தெரியாது. நீங்க மார்க் டெஸ்ட்டை முடிச்சுட்டு ஹவு டு சால்வ் மார்க் டெஸ்ட்டை ரெக்கார்டட் பர்சன் நம்ம வீடியோவா கொடுத்தோம். மார்க் டெஸ்டோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோவா கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டுமே இருக்கு. ஸோ அவங்க ப்ளே பண்ணி பார்த்து சார் நீங்க நிறைய இன்ஸ்டியூட் பார்த்துருக்கீங்களான்னு டெஸ்ட் பேட்சிங் போடுவாங்க. சரிங்களா? அந்த டெஸ்ட் பேட்சில் என்ன செய்வாங்கன்னா டெஸ்ட் போட்ட பிறகு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுக்கு 20,000 ஃபீஸ். ஸோ அதே தான் நம்ம கொடுக்குறோம். வெறும் 2499 பிரைஸ்ல டெஸ்ட் பேட்ச்ன்றத கொடுக்குறோம். ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. முக்கியமா உங்களுக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றதே நான் சொல்லிடுறேன். நம்ம டெய்லி வெப்சைட் குள்ள போய் வச்சுங்களேன், போர்ட் பேஜ் இருக்கும். இது அப்படியே பேஜ் போடுறதும் காமிச்சிடலாம். ஹோம் பேஜ் இந்த இதுல கோ டு நியூ அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போர்ட் பேஜ் குள்ள போவோம். உங்களுக்கு ஒருவேளை என்கொயரி பண்ணணும், இதை பத்தி கேட்கணும் அப்படின்னா என்கொயரிஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வரும். சரிங்களா? அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க டைரக்டா. இல்ல எனக்கு இப்ப வீடியோ பார்த்துட்டேன் எனக்கு டைரக்டா ஜாயின் பண்ணணும்னா இந்த ஜாயின் உங்களை கிளிக் பண்ணீங்கன்னா பிகினர்ஸ் ரிப்பீட்டர்ஸ் டெஸ்ட் பேட்ச் இருக்கும். இப்ப நம்ம லான்ச் பண்ணிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்றத இங்க டிக் பண்ணிருக்கோம். சரிங்களா? அதை நீங்க வந்து கீழே போய் கிளிக் பண்ணி சார் எங்க சார் கண்டினியூ பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா இது மட்டும் இது உங்களுக்கு ஆஃபருமே இருக்கு. இந்த கண்டினியூ பேமெண்ட்டை கொடுத்துட்டு சரிங்களா இந்த கூப்பன் கோட் அப்ளை கொடுத்தீங்கன்னா 2499ல 250 பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிருக்கு.
சரிங்களா? முடிஞ்ச வரை எங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கணும் நீங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 to 4 நேரம் வரையும் பேமெண்ட் கொடுத்து நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். சார் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணோம், நீங்க ஏதாவது ஒரு 2 வார்த்தை மக்கள்கிட்ட. பர்ஃபெக்டா பிளான் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க இதை பிடிஎஃப் ஃபைல்ஸ்லாம் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளானா இருக்கு. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப வருஷமா இதை செய்யறதுனால அவங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணும், எப்படி படிப்பாங்க. ஸோ அவங்க பாருங்க 5 டெஸ்ட் எது கொடுத்துருக்காங்க, 2 டெஸ்ட் கொடுக்க முடியும். பட் 5 டெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்ம இந்தியா லெவல்ல தெரியும். உங்களுக்கே பேங்க் எக்ஸாமோட லெவல் எப்படி ஆயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டு இருக்கு. அதுக்கு தேவையான அளவுக்கு ப்ராக்டிஸ் தான் முக்கியம். நீங்க எவ்வளவு படிச்சாலும் சரி, அதிகமான ப்ராக்டிஸ் தேவை. அதுக்கு தான் அவங்க 5 செட்டு கொடுத்துருக்காங்க. எழுதுங்க. டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறமா உடனே அடுத்த டெஸ்ட்டுக்கு போகாதீங்க. சொல்யூஷனை பாருங்க, அவங்க சொல்ற ஒரு எக்ஸ்பிளனேஷனை பாருங்க. ஒரு டெஸ்ட் உங்களால ஒரு கொஸ்டினை போட முடியல, ஒரு நிமிஷத்துக்குள்ள போட முடியலன்னா ஏன் போட முடியல, அவங்க எப்படி போட்டுருக்காங்க, சொல்யூஷன் இருக்கும். அதான் அவங்க சார் சொல்றாங்க, சொல்யூஷன் தனியா வீடியோவா கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க பாருங்க அந்த சொல்யூஷன்ல அவங்க எப்படி ஒரு நிமிஷத்துல சால்வ் பண்றாங்க, நம்ம எதனால பண்ணல. ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல் நோட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா வச்சுக்கோங்க. பிகாஸ் அது பர்ஃபெக்ட் பிளானா இருக்கு நான் பார்த்ததுல. ஸோ அதுவும் இல்லாம அந்த எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அடிக்கடி என்னோட இதுலயும் நான் சொல்லியிருப்பேன், மெமரி பேஸ்டு கொஸ்டின் பேப்பரை ஒரு வாட்டி எழுதிட்டு போங்க அப்படின்னு சொல்றேன். எதனால அப்படின்னா, நீங்க ஒரு RRB கிளர்க்கு போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் போன வருஷத்தோட ஒரு கொஸ்டின் பேப்பர் எழுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் லெவல்னு ஒன்று வரும். படிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ அதே மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா கிளர்க்குக்கும் கொடுத்துருக்காங்க, POக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மறந்துடாம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, நீங்க அதுக்கு தேவையான எஃபர்ட்டை போட்டீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கம்ப்ளீட் டீமுக்கு. ஸோ இதை இன்வைட் பண்ணதுக்கும் ரொம்ப கங்க்ராட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தலைவர் வேற லெவல், தலைவர் வழியில் நம்ம. ஸோ தயவு செய்து சார் சொன்ன மாதிரி இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பர்ச்சேஸ் பண்ற லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கோம், கமெண்ட் பாக்ஸ்லயும் போடுறோம். யூஸ் பண்ணிக்கங்க. உங்களது விடைபெறுவது ஜாக்சன். கடைசியா ஒண்ணு சலீ சார் வந்து அழகா வந்து இந்த பர்ஃபெக்ட் பிளான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது லைட்டா சாரோட ஸ்டேஜ்ல மாத்தணும் அப்படின்னா பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் யூஸ் ப்ராக்ரஸ் ஸ்டார்ட். இது வந்து பர்ஃபெக்டான பிளான் சாரே சொல்லியிருக்காரு. இதை வந்து பர்ஃபெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, பர்ஃபெக்டா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ராக்ரஸ் கிடைக்கும். ப்ராக்ரஸ் கரெக்ட் ஸ்டேஜ் கண்டிப்பா கிடைக்கும். தேங்க்யூ.